வணக்கம் ஜெய். உங்களோட வீடியோஸ் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப அருமையாக இருக்குது. என்னோட கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். எப்படி மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது? எப்படி மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது? நம்ம மைண்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்ற கேள்வி நிறையா பேருக்கு இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, சில நேரங்களில் நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்குது, நான் என்ன சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுதுன்ற தாட் நமக்கு இருக்குது. உண்மையிலே இதை பற்றி டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். இப்போ இந்த ஃபோன் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன், கையில் எடுத்துட்டேன். இந்த கையில் தான் இருக்கணுமா இந்த கையில் இருக்கணுமான டெசிஷன் நான் கொடுக்குறேன். அப்போது இன்னொரு பொருள் கொஞ்சம் தூரமாக இருக்குது, அதை எடுக்கணும்னு நினைக்கும் போது என் கை அங்கே போகுது, அந்த பொருளை பார்க்குது, எடுக்குது. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கரெக்டாக வேலை செய்யுது. அப்போ இதெல்லாம் பண்ணுறது யாருன்னு கேட்டால் என் மூளை எல்லாத்தையும் செய்யுதுன்னு சொல்லலாம். அடுத்தது, நான் ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த வார்த்தைகள் எங்கேருந்து வருது, நான் படித்த விஷயங்கள், கற்றுக்கிட்ட விஷயங்கள் என் மூளையிலேருந்து வருதுன்னு சொல்லலாம். எல்லாமே மூளையாக செய்தான்னு கேட்டால் இல்லை. நம்மளோட தேவைகளை இன்ஃபர்மேஷனாக உள்ளே அனுப்புகிறோம். அந்த இன்ஃபர்மேஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன செயல் செய்யணுமோ அதை செய்யுது. ஒரு ஃபோன் அடிக்குது அப்படின்னா எடுக்கணுங்கிற தாட் நம்ம பழகிருக்கோம். அந்த எண்ணம் உள்ளே போகும்போது நம்ம மூளை ஓகே, ஃபோன் இங்கே இருக்குது, இதுதான் ஒரு ரிங்டோன், இவங்க தான் கூப்பிட்றாங்கன்னு பார்க்குறோம், நம்ம ஃபோனை பிக் பண்ணுறோம், என்ன பேசணுமோ பேசுகிறோம். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் மூளை கொடுக்குதான்னு கேட்டால் இல்லை. எல்லாமே நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதுதான் செய்கிறோம். நம்ம அறியாமல் நடக்கிற விஷயங்கள் இங்கே எதுவுமே கிடையாது. அதாவது நம்ம பாடி மெக்கானிசம் ஒர்க் ஆகிறது வேணால் அதுவே ஒர்க் ஆகலாமே தவிர, ஒவ்வொரு செயலும் சரி நம்ம பார்க்கணுன்னா இது நான் தான் டிசைட் பண்ணுறேன் பார்க்கணும் அப்படின்னு. அப்போது எண்ணங்கள் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை வச்சு தான் ப்ராசஸ் பண்ணுது. நம்ம எந்த இடத்துலையும் மூளையாக ஒரு விஷயத்த வேலை செய்கிறது கிடையாது. அப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், மூளை வேறு, நீங்கள் வேறு கிடையாது. முதல் பிரெயின்ன்றது உங்களுக்குள்ளே தான் இருக்குது, அது நீங்கள் தான். அடுத்தது கான்ஷியஸ் பற்றி பேசும்போது இதே பிரச்சனை தான் வரும் எல்லாத்துக்குமே. நான் சொல்கிறத கான்ஷியஸ் லிசன் பண்ண மாட்டேங்குது, என்னோட அவுட்டர் கான்ஷியஸ் சொல்கிறது இன்னர் கான்ஷியஸ் கேட்க மாட்டேங்குது. இந்த நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. முதல்ல இந்த டெர்மினாலஜிஸ் எல்லாம் விட்டுருங்க. யூனிவர்ஸாக இருக்கட்டும், கான்ஷியஸாக இருக்கட்டும், சூப்பர் கான்ஷியஸாக இருக்கட்டும், சப்கான்ஷியஸாக இருக்கட்டும், உங்கள் பிரெயினாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வேறு என்ன அதுக்கு டெர்மினாலஜி வச்சுருந்தீங்கனாலும் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அது எல்லாமே நீங்கள் தான். நம்ம புரிதலுக்காக பேசும்போது யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், கான்ஷியஸ் கிட்ட நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. அது எல்லாத்தையும் உங்களை சுற்றி வச்சுக்கிட்டு இது நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்க, இது நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்க நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டாம். ஒவ்வொரு விஷயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடத்துறதுக்கு நீங்களே தான் பண்ணிக்கிறீங்களே தவிர, ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயமா பார்த்து அது நான் சொல்கிறத கேட்கல நீங்கள் புரிஞ்சுக்கிறது தவறான எண்ணம் தான் நான் சொல்லுவேன். அப்போது மூளையை நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, என்னோட எண்ணங்கள் நான் சரியாக கொடுக்கணும், நான் சரியான விஷயங்களை கற்றுருக்கணும், எனக்குள்ள நேர்மறையான எண்ணங்கள் இருக்கணும். நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், இப்படி ஆயிருமோன்னு என் மூளை யோசிக்குதுன்னா, மூளையெல்லாம் அப்படி யோசிக்கலை, நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை உள்ளே வச்சுருக்கீங்க. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு மூளைன்னு கேட்டார், பட் நீங்கள் அது கான்ஷியஸ் கூடயும் கம்பேர் பண்ணிக்கலாம், ரொம்ப பிரிச்செல்லாம் பார்க்க வேண்டாம். அப்போ நம்ம சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும், நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அதுக்கான இன்ஃபர்மேஷனை நம்ம தான் உள்ளே வச்சுருக்கோம். அதை எப்படி அழிக்கிறது, அதை எப்படி ரீரைட் பண்ணுறது, நம்ம பிரெயினை எப்படி ரீவைர் பண்ணுறதுன்ற மாதிரி விஷயங்கள் தான் இப்போ எல்லாமே பேசிகிட்டு இருக்கோம். நன்றி எப்படி எழுதணும், எதுக்கு எழுதணும், அஃபர்மேஷன் எப்படி கேட்கணும், அது ஏன் கேட்கணும், ஒரு விசுவலைசேஷன் தான் எதுக்கு பண்ணுறோம், இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத மெமரிஸ் அழிக்கிறதுக்கும், நீங்கள் சொல்கிற மாதிரி பிரெயினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு கூட வச்சுக்கலாம். அதாவது இங்கே கண்ட்ரோலிங்கிற விஷயம் கிடையாது, நீங்கள் டைரெக்ட் தான் பண்ண முடியும். எனக்கு ஒரு இலக்கு இருக்குது, நான் இங்கே போகணும்னு சொல்லி நீங்கள் டைரெக்ட் தான் பண்ண முடியுமே தவிர, பிரெயினை இல்லை நீ இதை மட்டுமே பாருன்னு சொல்லி கொடுக்க முடியாது. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் எதையும் யோசிக்காமல் உட்காருங்கன்னு சொன்னால் அவங்களால முடியறதில்ல. ஒரு அரை மணி நேரம் கிளாஸ் போகுதுன்னா அந்த அரை மணி நேரத்தில் கிளாஸில் முழுசாக நம்மளால் கவனிக்க முடியறதில்ல. ஸோ நம்ம தேவைகளை சரியாக குறிப்பிட்டிருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய எண்ணம் என்னவோ அது அப்படியே செயலாகுது. அந்த செயல் உங்களுக்கு அவுட்கமாக கிடைக்குது. நம்ம தேவைகள் சரியாக இல்லாதப்போ, நமக்கு அதிகமாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிறப்போ, நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் நீங்கள் எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நமக்குள்ளே இருக்கிற அந்த கம்ப்ளீட் எனர்ஜியை உங்கள் தேவைகளுக்கு தகுந்த மாதிரி டைரெக்ட் தான் பண்ண முடியும். வழியை காட்டுங்க, அந்த வழியில் போகும். எதையுமே காட்டலைன்னா அது எங்கே வேணால் போகும். அப்படி தான் நம்ம கான்ஷியஸையும் புரிஞ்சுக்கணும், மூளையும் புரிஞ்சுக்கணும். ஸோ என்றைக்குமே கண்ட்ரோல் பண்ண முடியலன்ற தாட்குள்ளே போகாதீங்க. இது நீங்கள் தான் டிசைட் பண்ணுறீங்க, கான்ஷியஸ் எப்படி வேலை செய்யணும், மூளை எப்படி வேலை செய்யணுன்ட்டு. ஸோ இனிமேல் ஒரு விஷயம் உங்களை மீறி போகுது, என்னால் இந்த எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா, அதை சுற்றி இருக்கிற தவறான எண்ணங்கள் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்குள்ளே போனீங்கன்னாவே மேக்ஸிமம் நம்ம தேடுற கேள்விக்கான பதில் கிடச்சிரும். நன்றி.